நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள தனியார் விடுதி ஒன்றில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கூட்டத்தில் கலந்து கொண்ட அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் திமுகவுடன் தொகுதி பேச்சுவார்த்தைக்கு 4 பேர் கொண்ட குழு நியமனம் அமைத்துள்ளதாகவும் உதவித் தொகையை உயர்த்த கோரி போராடிய மாற்றுத்திறனாளிகளை சிறைப்பிடித்து காவல்துறை முறையற்று நடந்து கொண்டதாகவும் கடிந்துரைத்துள்ளார். மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது இந்தியாவிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு மிக குறைவான பராமரிப்பு தொகை வழங்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதை நான் தமிழ்நாட்டினுடைய அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவேதான் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பராமரிப்பு உதவித் தொகையை உயர்த்த வேண்டும் என்பதுதான் ஒரே ஒரு கோரிக்கை. தினம் அந்த கோரிக்கையை முன்வைத்து போராடியவர்களை நள்ளிரவில் அவர்களை கைது செய்து நள்ளிரவில் பேருந்துகளில் ஏற்றி மண்டபத்துக்கு கொண்டு செல்வதாக சொல்லி மண்டபத்துக்கு கொண்டு செல்லாமல் 20 பேருந்துகளில் பல்வேறு சென்னை மாநகரத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு பிரித்து இரவில் பல மணி நேரங்கள் அலைக்கழித்து ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல் நடவடிக்கையில் தமிழ்நாடு காவல்துறை என்பது ஈடுபட்டது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. அதற்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன் வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்த விரும்புகிறேன். ஆனால் இதே காலத்திலே தான் மகளிர் உரிமை தொகை ஒரே நாளில் ஏறத்தாழ ஒரு 6500 கோடி ரூபாய்க்கு மேல் ஒரு 1,31,31,00,000 பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் வழங்கினதை நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்றிருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு 7,50,000 மாற்றுத்திறனாளிகள் தான் இங்கே உதவித்தொகை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மாதம் ஒரு 500,000 உயர்த்துவது என்பது பெரிய சிரமமான காரியம் அல்ல.